காவல்துறைகள் கட்டுப்படுத்த தவறிய ஆசிரியர்கள், மூதாட்டியை கொன்று உடலில் சர்க்கரையை கொட்டிய கொலையாளிகள், விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். நகைக்காக மூதாட்டிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வருவது ஒருபுறம் என்றால், குடும்ப தகராறில் ஏற்படும் வாக்குவாதம் கடைசியில் கொலையில் முடிந்த சம்பவங்களில் கணவன்மார்களே மனைவிகளுக்கு யமனாக மாறிய சம்பவங்களை பற்றி இப்போது பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் கடாரங்குண்டான் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளிகளான ரமேஷ், பிரவீனா தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரவீனா தன் மகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார். அதற்கு பின் கடாரங்குண்டான் பகுதியை சேர்ந்த குமார் என்பவருடன் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த குறுக்கத்தி பகுதியில் பிரவீனா கடந்த 2 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று குமாருக்கும் பிரவீனாவுக்கும் இடையே மீண்டும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த குமார் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து பிரவீனாவின் கழுத்தை எறுத்து சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டார். பின்னர் மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிரவீனாவின் மகள் தாய் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை கண்டு அலறி துடித்துள்ளார். சிறுமியின் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கீழ்வேலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீழ்வேலூர் காவல்துறையினர் பிரவீனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல தென்காசி மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட மங்கம்மாள் சாலையில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவரது மகன் சக்தி வீரமணிகண்டன், இவரது மனைவி அன்னலட்சுமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தென்காசி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள நிலையில் கொலை சம்பவம் குறித்து தென்காசி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் வைகை நகர் பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் வைகை நகர் பகுதியில் வசித்து வரும் செல்லமுத்து என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் 1 மாதத்திற்கு முன்பு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் செல்லமுத்துவும் மனைவி சர்மிளாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதே போலதான் சம்பவத்தன்றும் இருவருக்கிடையே சண்டை நடந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த செல்லமுத்து அறிவாளால் மனைவி சர்மிளாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது அதனை தடுக்க வந்த மாமியார் பார்வதியையும் செல்லமுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்த கொடூர தாக்குதலில் தாயும் மகளும் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செல்லமுத்து வெட்டிய அருவாளுடன் கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்ட போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த கணவனை மனைவியையும் மாமியாரையும் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் சகஜமான ஒன்றுதான் என்றாலும் கூட சமீப காலங்களாக அதிகரித்து வரும் கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விவாகரத்தில் முடிந்து வந்த நிலையில் தற்போது அதையும் விரும்பாத சில தம்பதிகளும் உடனுக்குடன் ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வை நாடும் விதமாக கொலையையே அரங்கேற்றி வருகின்றனர் என்பதுதான் அதிர்ச்சி கலந்த உண்மையாக இருக்கிறது. மீண்டும் நாளை கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இதுக்கு ஒன்றும் தீர்வில்லையா. குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்கிறது கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு பழக்கி இப்படி எல்லாம் ஊருக்குள்ளே நடக்கிறதெல்லாம் அந்நாடு சுற்றி பார்த்துட்டு இருந்தால் முடியும் ஐயா. இல்லைன்னா அங்கேயே ஒரு ஆளை போட்டு ஊர் கவுண்டர்னு வச்சு ஊர் கவுண்டர் இந்த ஏரியாவில் என்ன நடந்தாலுமே அங்கே பழக்கப்பட்டவனாச்சே
ஊர்க்கவனுங்கிற சொல்லுவாங்க ஐயா. அது முதல்ல அப்படித்தான் நாட்டாம மீன் இருந்தால் ஆளுகும். அப்படி இருந்தங்காட்ட அந்த நாட்டாம விஜயகாந்த் படமே ஓடி இருக்குது ஐயா. இது வேலையாகாது ஐயா. இப்படி போட்டால் தான் ஆகு, விஜய் போட்டால் தான் காரியமாகு. அதுலேயுமே இந்த நம்ம ஆளுங்க இருக்குதுவார் வண்டோண்டாம்பாங்க பூரா விஜய் பிச்சு பிச்சு தின்னு போடலாம்ட்டாங்க ஒவ்வொரு பக்கமும். இந்தளையும் கையில் பணம் வாங்கிக்கிறாங்க, அந்தளையும் வாங்கிக்கிறாங்க, கட்சியிலையும் சேர்ந்துக்கிறாங்க. அடுத்த கட்சியிலையும் ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த கட்சிக்கு வந்தால் பணக்காரர் ஆகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம இவரை விஜய் கிட்ட இருக்கிறாரு கோபி செட்டி பார்த்துக்காரு, அவரே அதை செஞ்சுருக்காரு. ஜெயலலிதா வேண்டான்னு சொல்லி முடிக்கிட்டு மறுபடி விஜய் கட்சிக்கு போய் அங்கே உள்ள ஊந்துட்டார். இப்போ வேல்மணியில் தொண்டாமுத்தூர் வேல்சாமியில் நாமும் போய் சேர்ந்துருந்தா நாம் இந்த ஓஎஸ் கம்பெனிக்கு வந்தத கம்பெனியை டெண்டர் எடுத்து சிக்கிட்டோம்ல கேஸில் ஏமாந்து போச்சு. இல்லை எடப்பாடி ஏட்ட நாம் மோடிக்கிட்ட போய் பேசியிருந்தோம்னா கேஸு மெதுவாக போயிட்டேக்குமோ இல்லையா, மெதுவாக வீணாக போகும்போது இல்லையா அந்த கேஸு பைசையாத்தனமாக நாமும் வந்துட்டோம் அப்படின்னு வேலுசாமி தொண்டாமுத்தூர் வேலுசாமி அப்படி நினைச்சார். இவர் என்ன பண்ணுறது, வேறு ஏரியட்டுக்கு ஊடிபி சேனலில் 642 ஆக்கிது. நீ அடுத்த இதில் சேனலில் சொல்கிறேன். வணக்கம்.